ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதே ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/11/2025 மதியம் 1:35க்கு அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து திருக்கணிதப்படிங்க. மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. அதாவது 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். ஸோ அதனால் வந்து நிறைய காசு பணம் வருது சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் ஒரு கிரகங்கள் இருக்கும்போது 6ஆம் இடத்தையும் பார்க்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செகண்டும் யோசித்து நிறுத்தி நிதானமாக இருக்கணும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு சில காலங்கள் வந்து கொஞ்சம் போன மாதமும் சரிவர இருந்திருக்காது. இருந்தாலும் இந்த மாதமும் நிறுத்தி நிதானத்தை கடைபிடிக்கணும். 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்குது. செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. அவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி. ஆனால் செவ்வாயினால பெரிய லெவலில் பிரச்சனை வராது. ஆனால் சுக்கிரன் 6 குடைவர். அவர் 6ஆம் இடத்தையே பார்த்து 12ஆம் இடத்துல வராரு. விரயஸ்தானாதிபதி வராரு. கடன் ரீதியாக நிறைய நெருக்குதல்களை உண்டு பண்ணும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு யாருக்காவது கடன் இருந்தால் சொல்லுங்கள், நான் அந்த பரிகாரம் சொல்கிறேன். கடன் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி வரும். ஒரே ஒரு விஷயங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏன் எப்போவுமே அதிகமாக பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து எப்போவுமே எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையான ஆட்கள். ஸோ அதனால் கடவுளாக பார்த்து ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ளே அடுத்ததை கொண்டு வந்து திணிச்சிட்றாரா என்னன்னு தெரியல. நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லலை. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம், இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசி அதிபதிக்கு எது அதாவது அதிர்ஷ்டமான கடவுளோ அதை, அதாவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் இல்லையா 9ஆம் அதிபதி, அதை நினச்சி அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. இது பண்ணும்போது என்னென்னா நமக்கு அந்த சங்கடங்களை வந்து மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ஈஸியாக போயிடும். அதாவது மற்ற ராசிகளாக இல்லாமல், ஏன் தனுசு ராசிக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இப்போ தான் வந்து இந்த 7.5 சனி முடித்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயே வந்து 4ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்து சனி இருக்குது. சனி எப்போல்லாம் சந்திரனை பார்க்குதோ அப்போ எல்லாமே பிரச்சனைகள் தான் மேற்கொள்ளணும். அதாவது நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் போயிடும். அதே மாதிரி நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பிச்சை எடுப்பாங்க. அது மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒரு பக்கம் கிடையாது, 4 பக்கமும் வரும். நமக்கு மூவ் ஆகுறதெல்லாம் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். வேலைகள் எல்லாம் அதே மாதிரி இறுக்கம் வந்துடும், மன கஷ்டங்கள் வந்துடும். இதை தவிர்க்கிறதுக்கு உங்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் அதாவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. மாதத்துக்கு ஒரு டைமோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு டைமோ வந்து என்ன செய்யுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம், ஒரே ஒரு டைமு. ஆனால் நீங்கள் போயிட்டு ஒருத்தர் உண்மையாலுமே ரொம்ப பசியாக இருக்கார் அப்படின்னா அவர் பிரியாணி கேட்டால் கூட வாங்கி கொடுத்துருங்க. ஆனால் ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க போதும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது வந்து உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுலாம் தானம் கிடையாது. தானம் அப்படின்னா முகம் தெரியாத நபர்கள், அவங்களுக்கும் நமக்கு எந்த விதத்துலையுமே சம்மந்தமே இருக்கக்கூடாது. அப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். சரிங்களா? நமக்கு எந்த விதத்துலையும் ஃப்ரெண்ட்ஸாவோ ரிலேஷனாவோ இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த புணர்ப்பு தோஷங்கிறது வேலை செய்யாதுங்க. ஏன்னா சனி சந்திரன் பார்க்கும்போது இந்த தோஷம் புணர்ப்பு தோஷமாக மாறும். இதை வந்து தவிர்க்கிறதுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து 12ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கலை அப்படின்னா விரயமாகிறதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மனக்குழப்பங்கள் வருதா அப்படின்னா பொறுமை காத்து மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய நலமிருமிகிட்ட கேட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆலோசனைப்படி நீங்கள் நடக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய மனசுக்கு எது தப்பு அப்படின்னு அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தோணும். அந்த முடிவை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது வந்து விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. சரி, இந்த டைமில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல டைம் தான். 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ஏதாவது ஒரு விரயம் ஏற்படும். ஆனால் அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போது. இவ்வளோ நாளாக வந்து இந்த தொழில் வந்து மந்த நிலையில் இருந்திருக்கும். இப்போ தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் வருது. கொஞ்சம் நீங்கள் கூடுதலான பலன்களை போட்டு முயற்சி பண்ணிங்கன்னா பண்ண முடியும். அதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் என்னென்னா வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அலைச்சல் செம அலைச்சலாக இருக்கும். ஐயோ அப்படின்னு வந்து உங்களால் முடியவே முடியாது, அந்த மாதிரி அலைச்சலாக இருக்கும். ஆனால் கவனமாக இருந்துக்கணும்.
நிறைய காசு பணம் வருது அப்படின்னா, அதை எல்லாமே ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க மாத்தணும். முக்கியமா வண்டி வாகனங்கள ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம். தொழில் ரீதியா தான் கொஞ்சம் இது. ஆனா உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கு நெறைய நன்மைகள் இருக்கு. 12லிருந்து நெறைய கிரகங்கள் 6 பாக்குது. அப்போ வந்து என்னன்னா, 6ஆம் இடம்ங்கிறது உத்தியோகஸ்தானம். நீங்க இவ்வளோ நாளா பண்ணிட்டு இருந்த சர்வீஸ் புடிச்சு, அதுக்கப்புறம் ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். அல்லது உங்களுடைய பாஸே உங்கள பாராட்டி, ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கு ப்ரமோட் பண்றது. அதேமாரி சேலரி இன்கிரிமென்ட் பண்ணி குடுக்குறது. கொஞ்சம் சம் ஆஃப் அவங்களுடைய நம்பிக்கைய சம்பாரிக்கிறது. ஒரு நல்ல பிளேஸ்ல உட்கார்றது. இந்த மாரி விஷயங்கள். உங்களுக்கு தொழில் ரீதியாவும் சரி, உத்தியோக ரீதியாவும் சரி. ஆனா அலைச்சல்கள் உறுதி. ஒர்க் பர்டன் நெறைய இருக்கும். இதுக்கெல்லாமே வந்து நீங்க தயங்கக்கூடாது. இதெல்லாம் செய்யுங்க. அதுக்குண்டான பலாபலன்கள் கட்டாயம் உறுதியாக உங்களுக்கு வந்துருங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, மதிப்பெண்கள் எடுக்கிறது, ஆர்வம், புத்தி கூர்மை, ஞாபகத்திறன், உங்களுக்கே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. உயர்கல்வியில இருக்கவங்களுக்குலாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிவில் சர்வீஸ் இந்த மாரி எழுதிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. முயற்சியை எப்பவுமே கைவிடாதீங்க. ஒரு நல்ல அமைப்பு, ஒரு அதிர்ஷ்டமோ தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி பெண்கள பொறுத்தவரைக்கும், தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள், சண்டைகள் இதெல்லாம் வரும். அலட்சியமான பேச்சுக்கள தவிர்க்கிறது நல்லது. பொதுவாவே ஆணாக இருந்தால், கணவனாக இருந்தால் மனைவிகிட்டயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டயும் ஒருவரை ஒருவர் வந்து அனுசரிச்சு போணும். வாக்குவாதங்கள் இருக்கு அப்படின்னா, அமைதியா இருந்துட்டா, கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே சரியா போகும். இல்ல அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா பேசிட்டே போகும்போது, அது ஒரு பெரிய பிரச்சனையாயி கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, வெளிநபர்களுடைய தலையீடு இது மாரிலாம் வந்துரும். பொதுவாவே ஒரு குடும்பம் அல்லது கணவன் மனைவியாக நீங்க இருக்கும்போது, வெளிநபர்களுடைய தலையீடுகள் இருந்தா, அந்த லைஃப் வந்து நல்லாவே இருக்காது. அது வேற மாரி போயிரும். ஸோ, அதனால உங்களுக்கு நேரங்காலம் சரியில்ல அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனைகள நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னா, உங்களுடைய அ ச அப்பா, அம்மா அத தாண்டி சகோதரனோ அல்லது சகோதரியோ தான். இவங்கள தாண்டி வேற எங்கேயுமே உங்களோட பிரச்சனை, என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் போய் சொல்லிறாதீங்க. அது எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனைகளா தான் மாறுமே தவிர, ஒருபோதும் நன்மைய குடுக்காது. பெண்கள் எப்பொழுதுமே இத கத்துக்கணும். முக்கியமா 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது, வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் பிரயாணங்களும்போது, உங்களுடைய லொக்கேஷன ஷேர் பண்ணிட்டு போங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தா, உங்க ஹஸ்பண்டுக்கும், கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா, உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் நீங்க எங்க போறீங்கன்னு லொக்கேஷன ஷேர் பண்ணிட்டு போங்க. எத்தன மணிக்கு வருவீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போங்க. முக்கியமா சோஷியல் மீடியாக்கள்ல வந்து இந்த Instagram, Facebooks இந்த மாரி விஷயங்கள், சேட்டு இந்த மாரி இதுலலாம் வந்து போய் சிக்கிக்காதீங்க. ஒரு மனக்கவலையா இருக்கு, ஒரு ரிலாக்ஸா இருக்கமா, ஒரு 2 ரீல பார்த்தோமா அப்படிங்கிறதோட வந்துரணும். அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட போய் நீங்க சேட் பண்றது, தேவையில்லாத ஆப்ஸ டவுன்லோட் பண்ணி அவங்க கிட்ட சேட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லன்னா அது உங்களுக்கு படும் பாதகத்துல கொண்டு போய் தள்ளிரும். ஏன்னா, உங்களோட ராசிக்கு பாதகாதிபதி புதன். அவர் 12ஆம் இடத்துல வந்துட்டு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. தேவையில்லாத அவமானம், அசிங்கங்கள் இதெல்லாம் வந்துரும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். தப்பே செய்யலைனாலும், ஒரு சின்ன விஷயங்கள் நீங்க அதாவது ஒரு கேர்லெஸ்னால தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகுற மாரி இருக்கும். அதனால கவனமாக இருங்க. ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கு. அதனால வண்டி வாகனங்கள்ல முக்கியமா இரவு வேளையில நீங்க வண்டி ஓட்டும்போது, உங்களுக்கு மைண்டு சரியில்லைன்னா, தயவுசெய்து நீங்க ஓட்டாதீங்க. பஸ்ல போங்க, கார்ல போங்க, ட்ரெயின்ல போங்க. ஆனா, நீங்க செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க. ஏன்னா, மனசு சரியில்ல அப்படின்னா, பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் கிடையாது. ஆப்போசிட்ல வரவங்களும் சேர்ந்து பாதிப்பாங்க. அதனால உட்டுருங்க. இல்ல உங்களுக்கு மனக்குழப்பங்களா இருக்கு அப்படின்னா, நீங்க எங்கேயுமே வெளியில போகாம வெயிட் பண்ணுங்க. இல்ல நீங்க பிசினஸ் விஷயமா, அல்லது ஒரு உத்தியோக விஷயமா நீங்க வந்து போய் தான் ஆகணும். ஒரு ப்ரெஷர்ல இருக்கீங்க, போய் தான் ஆகணும் அப்படின்னா, ஆக்டிங் டிரைவர போட்டுட்டு போங்க. நீங்களா செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க. கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில நீங்க டிராவல் பண்றத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா, நம்ம வந்து வளர்ச்சிக்கு வந்து எந்நேரமும் பார்க்க முடியாது. இரவு, பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆக்டிங் டிரைவரா பண்ணுங்க. போட்டுட்டு நீங்க வந்து கார்ல போங்க. அல்லது வந்து ஒரு பஸ்ஸ புக் பண்ணுங்க. ட்ரெயின புக் பண்ணி போங்க. ஃப்ளைட்ல போங்க. இந்த மாரி போங்க.
அப்போ வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து இந்த கெட்ட விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படுங்க. முக்கியமா வந்து இந்த அரசாங்க துறையில வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 6ஆம் இடத்துல இருக்கனால பனிஷ்மென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உயர் அதிகாரிகள் நெருக்குதல்கள் உண்டு பண்றாங்க, இல்ல பிரச்சனைகள குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க அமைதியா மெடிக்கல் லீவ் போட்டு போறது ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னா அத கையாளணும் நீங்க. தைரியமா இருந்து ஃபேஸ் பண்ண கத்துக்கங்க. இல்லைன்னா பனிஷ்மென்ட் ஆவீங்க. அவங்க சொல்றாங்களேன்னு ஒரு விஷயத்த செஞ்சா, உயர் அதிகாரி சொன்னாருன்னு செஞ்சா அவங்க கை கழுவிட்டு உங்களே காமிச்சுட்டு போயிருவாங்க. நீங்க போய் வேலை இழந்துட்டோ, அல்லது நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கணும். அதெல்லாம் தேவையில்லாதது. அதனால கூடுதலான கவனம் தேவை. அதே மாரி வந்து அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 12ஆம் இடம் விரயமா இருந்தாலும் 6ஆம் இடம்ங்கும்போது பொதுமக்களுடைய சப்போர்ட்டு. பொதுவாவே சனி வந்து உங்களுடைய ராசிய பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுடைய சப்போர்ட் அளவில்லாம கிடைச்சிரும். திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்புகள், ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. நல்ல மீடியா ஃப்ரேம் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கும்போது அரசியல்வாதிகளுக்கு அது ரொம்ப நல்லது. சர்வீஸ் அப்படிங்கக்கூடிய இடத்த குறிக்கிறதுனால, அது வந்து நீங்க போய் பொதுமக்கள் கிட்ட மக்களோட மக்களா நின்னு போகக்கூடிய அமைப்புகள், பெரிய லெவல்ல உங்களுக்கு ரீச் கிடைக்கிறது, மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது, கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டுறது, அங்கீகாரம் குடுக்குறது, ஒரு பொறுப்ப வகிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நல்ல டெவலப் ஆகும் அரசியல்வாதிகளுக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம் தான். முக்கியமா இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்குலாம் இதுல வந்து வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய பேர் வந்து இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்கலாம் இந்த டைம யூஸ் பண்ணிக்கங்க. காசு பணத்த குவிக்கக்கூடிய டைம் தான். அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாவே தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறுத்தி நிதானமா ஒரு விஷயத்தையும் எடுத்து முடிவுகள வந்து எடுக்கும்போது, பொறுமைய கையாண்டாலே இந்த மாசம் வெற்றிகரமான மாசமா தான் இருக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.